இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ஆஃபீஸர், டைரக்டர் இன்ஃபர்மேஷன் பியூரோ சவுத் ஜோன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் பிறந்த திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து அவர் வந்திருக்காரு. இன்றைக்கு அது தென்காசி மாவட்டமாக பிரிக்கப்பட்டுள்ள கேக் வெட்டின மாதிரி வெட்டினா கூட அந்த அவருடைய காலையில் அவரோட பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த ஸ்லாங்கை கேட்கும் போதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நான் பெரும்பாலும் திருநெல்வேலிக்கு போனேன்னா பஸ் ஸ்டாண்டில் சும்மா ஒரு மணி நேரம் உட்காந்துருப்பேன். யாராவது ஒரு 2 பேர் எங்கள் ஊருக்காரங்க ஆம்பளை உங்க பேசிட்டு நினச்சிங்களேன், அவங்க பேசுகிற ஸ்லாங்கை கேட்கறதுக்காக உட்காந்துருப்பேன். என்ன பண்ணுறாங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க என்ன சப்ஜெக்டாலும் பேசலாம், வீட்டில் சண்டை போட்டு பேசலாம், கடையில் சாமான் வாங்கிட்டு போய் பேசலாம், எதுவும் பேசுவாங்க. ஆனால் எங்களுக்கு அதை கேட்டுக்கிட்டு இருந்தாலே ஒரு பெரிய மனநிறைவு இருக்கும். அந்த வகையில் ஐயா அந்த நிகழ்வுகளை கலந்துக்கிட்டது அவர்களுக்கு எனக்கு நேரடியாக அறிமுகம் இல்லை. கடந்த இந்த மாதமே சேலத்தில் நிகழ்ச்சி இது போன்ற ஒரு பயிற்சி நடத்தினாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய முதன்மை கல்வி அலுவலர்கள் உடனடியாக நாமும் அதை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அதெல்லாம் என்ன செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால், இது போன்ற பயிற்சிகள் நான் ஜாயின் பண்ணதுக்கு நடந்துன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. என்னன்னா அந்த ஒரு ட்ரெயின் ஒரு டோன் செட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். முதல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம எப்படி ஆரம்பிச்சு வைக்கிறோமோ அதுதான் அந்த முழு நிகழ்வும் போகும். அதனால் அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் நான் இப்போ உங்களோட பேச விரும்புகிறேன். மற்றபடிக்கு முழுமையும் நிகழ்வை ஐயா தான் வழி நடத்துவாங்க. அதில் முதல்ல ஒரே ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பொதுவாக நாங்கள்லாம் எங்கேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிறைய எங்களுக்கு முன்னோடிகளாக நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. நான் ஒரு 10 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோட அவங்களுடைய பயோகிராஃபி படிச்சிருப்பேன். பிஎன் சேஷன், அதுக்கப்புறம் இங்கே ராஜேந்திரன் ஒரு ஐஏஎஸ், இப்படி பல ஆட்சியர்களுடைய பயோகிராஃபி நான் படிச்சிருக்கேன். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல எப்படி அவங்க அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும், அப்புறம் புதிதாக ஒரு விஷயத்தை அவங்க செய்யறாங்கன்னா அதே போல நாம ஏன் செஞ்சு பார்க்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அப்படி நான் இந்த மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்கும் பொழுதே ஒரு அலுவலர் ஒரு ரிட்டையர்டு டெப்டி செக்ரட்டரி, அவர் எனக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்தாரு, 2ஆம் சுற்று அப்படின்னு சொல்லிட்டு. 2ஆம் சுற்றுங்கிற புத்தகம் ஆர் பாலகிருஷ்ணன், ஒடிசாவில் சீஃப் செக்ரட்டரி இருந்த ஒரு ஆஃபீஸோடைய புத்தகம். அவர் தன்னுடைய வாழ்க்கையில மிக கொடுமையான கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டார். பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் திரும்ப அந்த நோயில இருந்து மருத்துவம் பெற்று வாழ்க்கையில 2ஆம் கட்டத்தை அவர் வாழ தொடங்கும் போது மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய சமூக பங்களிப்புலாம் கொடுத்துருக்காரு. இப்போ அதை தான் அவர் 2ஆம் சுற்று அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சரிதையில வாழ்க்கையில பல்வேறு நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்காரு. அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த புத்தகத்தை எனக்கு கொடுக்கும்போதே அதில் என்ன சொல்றாங்கன்னா, கடைசி கிராமம்னு ஒரு ஒடிசால அவர் மாவட்ட ஆட்சியர் சப் கலெக்டரா வேலை பார்க்குற போற இடத்துல அந்த ஒரு கிராமத்துக்கு எந்த விதமான போக்குவரத்து தொடர்பும் இல்லாம 6 மணி நேரம் நடந்து மலை மேல போனாதான் அந்த கிராமத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு கிராமம். அப்புறம் அவர் போய் அதுல சில நிர்வாக விஷயங்களை செய்யறாரு. அதுக்கப்புறம் எப்படி படிப்படியா அவர் பல்வேறு நிலையில சீஃப் செக்ரட்டரி ஆகும் பொழுது அந்த கிராமத்துக்கு 30 ஆண்டுகள் கழித்து திரும்ப போறாரு. அந்த 6 மணி நேரம் நடந்து போறக்கூடிய கிராமத்துக்கு சாலைகள்லாம் அமைச்சு 1/2 மணி நேரத்துல மாநில தலைவர்லேருந்தே அந்த ஒரு 2-3 மணி நேரத்துல போற மாதிரி அந்த கிராமத்துக்கு போயிறாரு. அப்ப அவர் செய்த விஷயங்கள்லாம் திரும்ப நினைத்து பார்த்து இது போல நிறைய கிராமங்கள் இருக்குது, பட் எனக்கு இந்த கிராமத்தில் நான் செய்த விஷயங்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு அவர் பகிர்ந்துக்கிட்டாரு. அப்போ பகிர்ந்துக்கிட்ட அந்த விஷயத்தை தான் எனக்கு இங்கே மாவட்ட ஆட்சியர் நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிராமத்தை எடுக்கணும்னு, நம்ம மாவட்டத்தில் கத்திரிமலைன்னு ஒரு கிராமம் இருக்கு, நிறைய ஆசிரியர்கள் தெரிஞ்சிருக்கோம். அந்த கிராமத்துலேயும் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன அந்த கிராமத்துக்கு என்ன ஒரு சிறப்புன்னா, நம்ம மாவட்டத்தில் இருக்கிற அந்த கிராமத்திற்கு நம்ம மாவட்டத்தில் எந்த சாலையும் போய் சேராது. நாம இங்கிருந்து மேட்டூருக்கு, சேலம் மாவட்டம் மேட்டூருக்கு போய், மேட்டூர்ல குளத்தூர் போய், குளத்தூர் கத்திரிப்பட்டின்னு ஒரு சின்ன கிராமத்துக்கு போய், அந்த கிராமத்துல மலையில 8 கிலோமீட்டர் போகணும். ஆனா அதுக்கு சாலை வசதி கிடையாது. ஒரே ஒரு டிராக்டர் மட்டும் தான் போகும். அந்த டிராக்டர் தான் மேலே போயிட்டு வரும். இல்லைன்னா நானும் அந்த கிராமத்துக்கு இந்த செய்தியை எடுத்துட்டு தான் நான் போனேன். அந்த கிராமத்துக்கு போய் என்ன செய்யணும்னு பார்க்கும்போது, அப்போ அந்த கிராமத்துல ஒரு 25 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு சின்ன சின்ன வேலைகளை பாக்கிறதுக்காக நிப்பாட்டி வச்சிருக்காங்க.
அதற்கு அவங்க கிட்ட பணம் இல்லை. துறைகள் நாங்க ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணமும் நிறைவடைஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு 25 வீடுகளுக்கு சேர்த்து ஒரு 10 லட்ச ரூபா ஆகும் அப்படின்றாங்க. உடனே வந்து நமக்கு என்ன, நம்ம சொந்தமா ஏதாவது எனக்கு வேணும்னு கேட்டதான் யாருக்கு போய் கூச்சப்படணும், எங்க மக்கள் தானே கேட்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நான் யூஆர்சி தேவராஜ் கிட்ட சொன்னேன். அவங்க வந்து ஒளிபரப்பு உடனடியாக ஒரு 10 லட்ச ரூபாய் சேங்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. அந்த வீடுகள் பூரம் நிறைவடைந்து விட்டன. அதோட முடியல, அதான் ஆரம்பம். அப்புறம் வந்து அந்த மலை கிராமத்திற்கு வந்து இது வரைக்கும் வந்து கரண்ட் வசதி இல்லை. அப்போ கடந்த ஆட்சியில வந்து அந்த கடைசி நேரத்தில் வந்து ஒரு 5 கோடி ரூபாய் சேங்ஷன் பண்ணி, ஏன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி கிராமங்களுக்கு வந்து என்னன்னா பயனாளிகள் எண்ணிக்கை கம்மியா இருக்கிறதுனால வந்து இந்த சேவைகள் வந்து போகாது. அப்போ அதுக்கு வந்து ஒரு 5 கோடி ரூபாய் செலவில் வந்து இபி கனெக்ஷன் கொடுத்தாங்க. இபி கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஆனா அந்த இபி கனெக்ஷன் வந்து அவங்க வீட்டுல டெபாசிட் கட்டி அவங்க வாங்கணும். அதுக்கு வந்து இபி பணம் கட்ட மாட்டாங்க, அது அவங்க இண்டிவிஜுவல் தான் கட்டணும். அதுக்கப்புறம் வந்து இன்டர்னல் வயரிங் பண்ணணும், அதுக்கு பணம் அது எங்களுக்கு கிடையாது சார். இபி வந்துருச்சு, ஆனா அது வீட்டுக்கு கொடுக்க முடியல. என்ன பண்ணலான்னு பார்த்தேன். எனக்கு வந்து கரெக்டாக ஒரு டிஸ்கிரிப்ஷனரி ஃபண்ட் இருந்து ஒரு 10 லட்ச ரூபா வருஷத்துக்கு கொடுப்பாங்க. அதை நான் ஒரு 1000 ரூபாய் 10,000 ரூபாய் 20,000 சொல்லிட்டு யாருக்காவது இல்லாதவங்களுக்கு கேட்டா கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு கடைசியா வந்து மார்ச் மாசம் எலெக்ஷன் வரப்போகுது, அந்த பணத்தையும் செலவழின்னு பார்த்தேன். ஒரு 2 லட்ச ரூபா அவங்களுக்கு ஃபுல்லா டெபாசிட் கட்டி விட்டேன் 60 பேருக்கு. அப்புறம் வந்து இன்னொரு மினரல் ஃபண்ட் வந்து ஒரு 12 லட்சம் கொடுத்து அவங்க கூட இன்டர்னல் வயரிங் பண்ணி கொடுத்தோம். இன்னைக்கு அந்த ஊர் வந்து அந்த மலை கிராமம் வந்து முழுமையாக எனது மின்சார வசதி கொண்ட ஒரு கிராமம் இருக்கிறது. அடுத்து வந்து அந்த கிராமத்துக்கு எப்படியாவது சாலை போடணும், அதற்கான வேலையை பார்த்துட்டு இருக்கோம். நான் போறதுனால அந்த சாலையை பார்த்து தான் போகணும்னு நினைக்கிறேன். அப்போ இது எதுக்காக சொல்றேன்னா, ஒவ்வொரு நிறுவனத்துல இப்ப நீங்க ஒரு பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு 500-600 மாணவர்களை வந்து கல்வி கொடுக்கக்கூடிய ஒரு பணியில இருக்கீங்க அப்படிங்கிற எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருக்குது. இப்ப நான் அதை எப்படி பாக்குறேன்னா, ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர், அது வந்து எந்த நிறுவனமா இருந்தாலும் 1000 பேரை வேலைக்கு வச்சிருக்க நிறுவனமாகட்டும், 10 லட்சம் பேரை வச்சிருக்க நிறுவனமாகட்டும், அல்லது வந்து ஒரு நாட்டினுடைய தலைவராகட்டும், எல்லாருக்குமே வந்து இந்த தலைமைத்துவ பண்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக பயிற்றுவித்து வராது. இந்த தலைமைத்துவ பண்புங்கிறது அவங்க ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொண்டு நாம எப்படி நம்முடைய தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணாதான் அது வந்து வரும். இதை வந்து நம்ம வந்து சில பேர் சொல்லுவாங்க, இது பிறவியிலே தலைமைத்துவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. பிறவியெல்லாம் வராது, அதெல்லாம் வந்து பொய். ஏன் அப்படின்னு அது வந்து அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுடைய கால சூழ்நிலையில அவங்க எந்த சமூகத்துல வாழ்ந்துட்டு வந்த சமூகம் எதை விடுபட்டுள்ளதோ அதை புரிந்து கொண்டு அந்த விடுபடலை வந்து சேர்ப்பதற்கு யார் முயற்சி சொல்றோம் அவரெல்லாம் அந்த காலத்துல வந்து தலைவராக உருவாகிறாங்க. அன்றைக்கு வந்து இந்தியா வந்து பல ஆயிரக்கணக்கான தலைவர் இருந்தாங்க. ஆனா வந்து 22 ஆண்டுகள் தென்னாப்பிரிக்கால வாழ்ந்துட்டு ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து ஏதோ ஒரு கேப் இருக்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அதுக்காக இந்தியாவுக்கும் பயணம் போயிட்டு அவர் வந்து தன்னை வந்து தலைவராக உருவாக்கிறாங்க. காந்தியடிகள் நமக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியும் அப்படின்னா, காந்தியடிகள் வந்து இந்தியாவிலேயே பாரிஸ்டர் போய் படிச்சு வந்தா இருக்கிறோம். அந்த 22 ஆண்டுகள் அவர் அங்க செஞ்சு பார்த்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அவரு தென்னாப்பிரிக்கால அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு அவர் வந்து இங்க வந்து அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாரு ஆல் ஓவர் இந்தியா. அவர் அங்க என்ன பண்ணாரோ அதே விஷயங்களை இங்க செய்யறாரு. ஆனா அதை வந்து முழுமுற்றும் அந்த இந்திய விடுதலைக்காக வந்து பண்றாரு. அன்றைக்கு அவர் பின்னால எத்தனை கோடி மக்கள் வந்து நின்னாங்க. அப்போ அந்த அது போல நம்மளை வந்து தலைமை ஆசிரியர் அங்க அந்த பொறுப்பை கொடுத்துட்டாங்க அப்படின்னால நாம வந்து தலைவராக இருக்கணும். அதற்கான குணங்களை நாம் எப்படி உருவாகிக்கிறோம் அப்படிங்கிற, அதற்கு எங்கிருந்து நம்ம செய்திகளை எடுத்துக்கிறோம், அதற்கு முன்னுதாரணங்களை எங்கிருந்து எடுத்துக்கிறோம், இதைதான் வந்து நம்ம வந்து உண்மையான தலைமையாக எடுக்க முடியும். நம்ம மாநிலத்தை பொறுத்த மட்டும், அது இந்தியாவை பொறுத்த மட்டும் இல்ல, நான் எப்பவுமே வந்து ஒரு பெருமையாக நினைக்கிறது தான், இன்றைக்கு மட்டும் இல்ல பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே உலகம் இருந்து ஞானத்தை தேடியவர்கள், கல்வியை தேடியவர்கள் இந்த மண்ணை தேடி வந்திருக்கிறார்கள். இங்க வந்து கோயிலை பாக்குறாங்க, குளத்தை பாக்குறாங்க, மலையை சுற்றி பாக்குறாங்க அப்படிங்கிறது இல்ல. இங்க ஏதோ ஒரு ஞான தொடர்ச்சி இருக்கிறது. அந்த தொடர்ச்சியை புரிந்து கொள்வதற்காக இங்க வந்து 10 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் இருக்காங்க, 20 ஆண்டுகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து மேற்கு நாடுகள்ல இருந்து, அதே போல வந்து சீனா போன்ற கிழக்கு நாடுகள் இருந்தோம், நமக்கு கிழக்கு நாடுகள் இருந்தோம், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து இந்த நாட்டில் இருந்து படிச்சுட்டு போனாங்க. இது எல்லாமே வந்து நம்முடைய புத்தகங்களையும் மட்டும் இருக்கிறது இல்லை. இங்குள்ள மக்கள் எப்படி வாழ்றாங்க, இந்த மக்கள் எப்படி வந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்கிறாங்க, சமூக உறவுகள் எப்படி இருக்கிறது, அரசாங்கம் அப்படிங்கிறது, இப்படி எந்த விஷயங்களை போல வந்து கற்றுக்கொள்றதுக்காக வந்திருக்காங்க.
அப்போ நீங்கள் தலைமை ஆசிரியர் என்பது வெறுமனே பாடத்திட்டத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்கள் வந்து தேர்வில் தேர்ச்சி பெற வைக்கக்கூடிய ஆட்கள் மட்டும் இல்லை, இந்த ஞானமரபின் தொடர்ச்சியை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுக்கான ஆட்களா நீங்க இருக்கீங்க. அந்த ரோல் நீங்க பிளே பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய பொறுப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போல வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் வந்து சொல்ல வருவேன். என்ன அப்படின்னா, பொதுவாகவே நாம வந்து எல்லாருமே அந்த நம்ம படிச்சிட்டோம், நமக்கு வயது முதிர்ச்சி வந்துருச்சு, நம்ம ஹெட்மாஸ்டர் இருக்கோம், அப்போ நாம என்ன சொன்னாலும் கீழே உள்ளவங்க கேட்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் வந்துருது.